Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை கட் பண்ணலாம். இந்த 2 தலவும் வெட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. காய் ஃபுல்லும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம போய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காய் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ காய் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே காயை அதில் போட்டுடலாங்க. நல்லா இந்த மாரி பிரட்டி விடுங்க. எண்ணெயிலே தான் இந்த காய் வதங்கணும், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக நம்ம எல்லாம் இது பண்ணியாச்சு, வணக்கி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். கோவக்காய் வறுவல் ரெடி. சிம்பிளாக இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.